இங்கே ஒரு வாத்து கூட்டம் இருக்குது. எனக்கு முன்னுக்கு 11 போய் பார்த்துட்டார். 3, 6, 9 பேர் இருக்கணும். இதில் ஒரு சோடி பிழைக்குது. ஆனால் எல்லோரும் ஆண் வாத்துகள் போல் இருக்குது. நல்ல அழகான கருப்பு கழுத்து வச்சிருக்கிற வாத்துகள். இப்போ நான் கிட்ட போக ஓடிடுவினோன்னு நினைக்கிறேன். கலைக்காமல் நின்று பார்க்கணும். எல்லாம் ஆண் வாத்துகள் இவை எல்லாரும். இல்லை அழகாக இருக்குது. இந்த கலரில் நான் பார்த்ததில்லை. நான் நீல நிறத்தில் பார்த்துருக்கேன் வாத்துக்களை. இந்த கருப்பு கழுத்து வச்சு கொண்டு இது சரியான ஆழமான தண்ணி. இதில் என்ன நிற்கணும்? இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஏதாவது இருக்கோ? இதில் ஏதோ இருக்குது போல இருக்குது. கல் ஏதோ இருக்குது போல இருக்குது. அந்த கல்லுக்கு மேலே ஒரு நிற்கணும். நான் சொல்கிறேன் தண்ணிக்குள்ளே இந்த இடத்துல கல் இருக்குது போல் இருக்குது. அதில் கல் இருந்தபடியே தான் நிற்கணும் மாதிரி. எல்லாமே ஆண் வாத்துகள் தான். ஏனென்றால் பெண் வாத்தென்றால் இது எல்லாமே ஒரே வடிவமாக இருக்குது. இந்த ஒரே அச்சில் போட்டு பிஸ்கெட்டுகள் இனிப்புகள் செய்த மாதிரி ஒரே அச்சா அந்த கழுத்தடியில் அப்படி அந்த வெள்ளையா அப்படி ஒரே அச்சு மாதிரி செய்யப்பட்டிருக்குது. இவன் பறந்தும் திரிவினம். இந்த வானத்தில் பறந்தும் திரிவினம். 2 காலும் என்ன அழகாக நீந்தி கொண்டு போகுது. இவைக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கக்கூடாது இன்ட்ரடிட் பண்ணியிருக்குது. ஏனென்றால் அதுக்கு வருத்தங்கள் நோயெல்லாம் நாங்கள் கொடுத்துடக்கூடாது. இது இயற்கையான சாப்பாடுகளை மட்டும் சாப்பிட்டு இருக்கணுமெண்டு இவைக்கு சாப்பாடு நாங்கள் கொடுக்குறதுக்கு ரைட்ஸ் இல்லை. அதாலேயே ஒரு பக்கம் நல்லம் என்னென்னு சொன்னால் இந்த ஆறு குப்பையாகாது. இப்போ சாப்பாடு கொடுக்குறோமன்ற பேரில் வீட்டில் இருக்கிற பானுகளை பிஸ்கெட்டுகளை கொண்டு வந்து போட்டோம்ன்றால் அந்த ஆறு குப்பையாகிடும். இவை அந்த ஆற்றுக்குள்ள இருக்கிற புழு பூச்சி பாசி அதுகளை மட்டும்தான் சாப்பிட்டு உயிர் வாழிக்கணும். இயற்கையை சாப்பிட்டு உயிர் வாழிக்கணும். நாங்கள் சாப்பிட்ற ஈஸ்ட் போட்ட பானுகளையும் பிஸ்கெட்டுகளையும் சாப்பிட்டு வயிறு ஊதி வருத்தம் வராமல் இயற்கையான சாப்பாடுகளையே சாப்பிட்டு வாழிக்கணும். சரியான வண்டு குட்டியல். என்ன செய்கிறீங்க இப்போ? எனக்கு கொத்துற பிளான் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? பாஞ்சு வந்து கொத்தக்கூடாது எனக்கு. நான் அப்புறம் தண்ணிக்க விழுந்து போயிடுவேன். எனக்கு நீந்தவும் தெரியாது. எதுக்குன்னு தள்ளி நிற்போம். ஏனென்றால் எல்லாம் ஆம்பளை கூட்டங்களானே போர் வீரர்களாக இருப்பினோம். மயிலுக்கும் இவைக்கும் என்ன வித்தியாசம்? இதை பார்த்தா இந்த வாத்தை பார்த்தால் எனக்கு வாத்து மாதிரி இல்லை, மயில் மாதிரி இருக்குது. அந்த நிறம் தோகை இதெல்லாம் பார்த்தால் வாத்து மாதிரி இல்லை, மயிலுண்ட ஷேப்பில் இருக்குது. மாலை நேரம் எல்லா மக்களும் தங்களோட வீட்டை போயிட்டினம். இருட்ட போகுதுன்ட்டு எல்லோரும் வீட்டை போக இவன் பயம் இல்லாமல் ஆத்தங்கரையில் வந்து நிற்கினோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தால் நித்திர கொள்ள போயிடுவினோம்னு நினைக்கிறேன். ஐச், குளிராதா உங்களுக்கு? எங்களுக்கு குளிருது. உங்களுக்கு குளிராதா? சூரியன் மறைஞ்சோன்னா குளிருது எங்களுக்கு. வானத்தில் எத்தனை ஃப்ளைட் போய்கொண்டிருக்குது. வானம் முழுவதும் ஃப்ளைட் போய்கொண்டிருக்குது. நான் நினைக்கிறேன் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் போன பிறகு இவை இந்த ஆத்தங்கரையில் வந்து இருந்து நித்திர கொள்ளுகிறோம்னு நினைக்கிறேன். இந்த புல்லுகளையும் சாப்பிடுங்க. நம்ம எப்படி புல்லுகளும் சாப்பிடுவீங்களா? ஓ
ஓகே, நாங்கள் வீட்டை போக போகிறோம். நீங்கள் இருங்கோ, எங்களுக்கு குளிருது. உங்களுக்கு குளிருதா குளிரையிலையான்னு எனக்கு தெரியல. குளிர்ந்தாலும் வேகன் மாதிரி நாங்கள் போர்வை தர முடியாது. பிறகு எங்களை லூஸ் பண்ணி நினைச்சிருவாங்க. ஓகே, பாய் பாய். இன்னொரு காணொளியில் வேறு பறவைகளை காட்டுவோம். அன்னமும் வாரது, இங்கே பாத்தும் வாரது. இயற்கையோட சூரிய மறையுது. பாய் பாய்.